தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நாட்டின் பல பகுதிகளில் பிரச்சார பயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை மக்களுக்கான குறைந்தபட்ச உத்தரவாத வருமானமாக அவர்கள் வங்கி கணக்குகளில் மத்திய அரசின் சார்பில் மாதந்தோறும் பணம் செலுத்தப்படும் என்று தொடர்ந்து கூறி வந்தார். ஆனால் எவ்வளவு தொகை செலுத்தப்படும் என்று அவர் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சியில் 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச வருமானமாக ஆண்டுக்கு 72,000 ரூபாய், அதாவது மாதம் 6,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதன் மூலமாக நாட்டின் மக்கள் தொகையில் 20% இருக்கும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 25 கோடி மக்கள் பலனடைவார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியதுதானா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு ராகுல் காந்தி அளித்த பதில் இதோ. பல வகைகளில் ஆய்வு செய்த பின்னர் பல்வேறு பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வறுமையை அடியோடு ஒழிக்க இந்த திட்டம் மிகப்பெரிய ஆயுதமாக அமையும். மேலும் உலகில் எந்த நாட்டு அரசும் நிறைவேற்றாத ஏழை மக்களுக்கான குறைந்தபட்ச வருமானத்திற்கு உத்தரவாதம் வழங்கும் மிகப்பெரிய திட்டமாகவும் இது இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் அவர்களுடைய இந்த வாக்குறுதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.